ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நட்டோஷ் படம் லெவலில் எபிசோட் 418 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல போதுனா வெடிக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம சாஸ்கியா வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில படுத்து கிடப்பான். அண்ட் அவன் பக்கத்துல யாரும் நின்றுகிட்டு இருப்பாங்க. பட் யாருன்னு தான் சொல்லி காட்ட மாட்டாங்க. அண்ட் காரின், ஜூயிகெட்சு, ஜூகோ எல்லாருமே சம வேகத்துல சாஸ்கியா நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் காரினுக்குலாம் தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் சாஸ்கியா பக்கத்துல நிக்கிறான், அவன் சக்கரம் ரொம்ப கொடூரமா இருக்கு, கண்டிப்பா சாஸ்கியாக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி காரின் வந்து செம்ம ஸ்பீடா வந்து போயிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு மைட்டி காய் தான் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு யூத்தோட பவரை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னமோ கத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ட் கட் பண்ணிட்டு இந்த காரின் வந்து செம்ம ஸ்பீடா வந்திருப்பார்ல, யாரா அந்த சாஸ்கே பக்கத்துல நிக்கிறான்னு பார்த்தா கபூட்டோ போய் நின்றுட்டு இருப்பான். அண்ட் கரீனுக்குலாம் செம்ம கோவம் வரும். ஏன்னா அந்த இடத்துல கபூட்டோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கரீன் வந்துட்டு, டே முதல்ல அங்கிட்டு போடா, எதுக்குடா சாஸ்கே ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவா. பட் வந்து கபூட்டோ இன்னும் கேட்கற மாதிரி தெரியல, அவன் பண்றதே பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இந்த இடத்துல கபூட்டோட்ட வந்து பல பேர்த்தோட சக்கரா இருக்கான். அதனாலதான் வந்து கரீனால வந்து ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ண முடியல யார் அங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். பட் நம்ம ஆட்கள்லாம் வந்து நீ தாண்டா இங்க புதுசா வந்திருக்க, நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவானுங்க. அண்ட் ஜூகோக்கு வந்துட்டு ஒரோச்சிமாரு மேலேயும் கபூட்டோ மேலே ரெண்டு பேர்த்து மேலேயுமே சந்தேகம் இருக்கு. அண்ட் சுயிகிட்ஸுலாம் இந்த இடத்துல வந்துட்டு, நீ ஏதாவது சாஸ்கே பண்ண நினைச்ச, உனக்கு நான் பேரவே மாத்திருவேன்னு சொல்லிட்டு அவனா அதை ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த டைம்ல வந்து ஏதோ ஒன்று உள்ள வந்து இறக்கிட்டு இருப்பான். அண்ட் இதை பார்த்துட்டு கரீனும் வந்துட்டு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, சாஸ்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கரீன் வந்து அட்டாக் பண்ண வந்துருவா. அண்ட் அப்புறம் தான் தெரிய வருது, இந்த மாதிரி கபூட்டோ சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கான். அதாவது இப்போதைக்கு அவன்கிட்ட இருக்கிறது சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் அளவுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் நிஞ்சா ஜுட்ஸு இருக்குதான், அதெல்லாம் ஓட்டு இப்போ சாஸ்கேவை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து கபூட்டோ இந்த இடத்துல சொல்லுவான், ஒருத்தர் சொல்லி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னும். கபூட்டோ, அதாவது டோபிராமா வந்துட்டு ஆமா ஆமான்னு தலையாடிட்டு இருப்பாரு. அண்ட் டோபிராமா வந்துட்டு பார்த்தோன்னே ஒரோச்சிமார்க்குலாம் செம்ம ஷாக்கு, ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில அவர் கிடப்பாரு. அண்ட் ஒரோச்சிமாருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவன் இந்த மாதிரி இட்டாச்சியோட ஈசானாகியோட பவர்லாம் மாட்டியிருந்தான், அதாவது கிட்டத்தட்ட வெளியே வர முடியாது, இன்ஃபினிட் லூப்ல வந்துட்டு மாட்டியிருப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து எப்படி கபூட்டோ எஸ்கேப் ஆகி வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப டோபிராமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அண்ட் அதாவது அந்த லூப்ல மாட்டுறதுக்கு முன்னாடி கபூட்டோ அப்படின்றது அவனுக்கே யாருன்னு தெரியாது, அவன் எதுக்காக ஒரோச்சிமாரு கிட்ட சேர்ந்தான், அண்ட் அவனோட ஐடென்டிட்டி என்ன எதுவுமே அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. பட் அந்த லூப்ல இருக்கிறப்ப அவன் பல விஷயங்களை யோசிச்சு பார்த்திருக்கான். நம்ம யாரு, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், என்ன பண்ண போறோம், எல்லா விஷயங்களும் யோசிச்சு பார்த்துட்டு அவனோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்ஃபினிட் லூப்ல இருந்து வெளியே வந்துட்டா வந்துட்டு டோபிராமா சொல்லுவாரு. அண்ட் இனிமேல் வந்துட்டு கபூட்டோ அவனோட வீடு எங்க இருக்கு எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் சேர போறானா. அதே மாதிரி இந்த இடத்துல சாஸ்கேவை ஏன் காப்பாத்துறான் அப்படின்னா, கடைசி வரைக்கும் இட்டாச்சி வந்து சாஸ்கேவை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு போராடினான்ல. பட் அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்குமே வந்து சாஸ்கேவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அண்ட் சுயிகெட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பான், டே இதெல்லாம் வந்து நீ முன்னாடியே திருந்திருந்தா இவ்வளவு பெரிய மேட்டர்லாம் நடந்திருக்காதுடா, அந்த மாதரா கூட சேர்ந்து என்னென்ன ஆட்டம் ஆடி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கபூட்டோ அழகா சொல்லுவான், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன், பட் இனிமேல் நான் அதை பண்ற மாதிரி இல்லைங்கிற மாதிரி அசால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லிடுவான். அண்ட் ஒபிட்டோவும் இதே மாதிரி தான், கபூட்டோ மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒபிட்டோவும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து டார்க்னஸான உலகத்துல வாழ்ந்துட்டு அவனோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறதே மறந்துடுவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்துறப்பதான் அவன் நல்லவனா மாறுறானுங்க. ஆனா அதே தான் ஒபிட்டோக்கும் நடந்துச்சு அண்ட் கபூட்டோக்கும் நடக்குது. அண்ட் கட் பண்ணிட்டு மாதுரா இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அண்ட் மைட்டி காய் வந்து எப்படியோ கக்காஷியை வந்து காப்பாத்திட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், மினாட்டோ வந்துட்டு ரசைங்கன் எடுத்து அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பேத்து விட்டுருப்பான் மாதுரா. ஆனா அந்த டைம்ல ரசைங்கன் போயிட்டு கக்காஷி மேல விழுந்திருக்கும். பட் கக்காஷி எப்படியோ வந்து காமுவி பவர் யூஸ் பண்ணி இந்த ரசைங்கனை எங்கேயோ தள்ளி விட்டுருப்பான். அண்ட் அந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு மினாட்டோ இந்த இடத்துல வந்து சாரி கேட்பாரு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு மாதராவை தோக்கடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு தாய் ஜுட்ஸு தான் ஒர்க் ஆகும், அதே மாதிரி சென்ஜுட்ஸு ஒர்க் ஆகும். பட் சென்ஜுட்ஸு போடுறதுக்கு ஃபோர்த் ஒகாகேவால மட்டும் தான் போட முடியும். பட் அவரே இப்ப கையில்லாத நிலைமையில இருக்காரு, கண்டிப்பா அவரால் எஃபெக்டிவா போட முடியாது. பட் அதனால மைட்டி காய் தான் எல்லாம் நம்புறாங்க. என் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கல்ல, இதுதான்டா ஒயில்டு ப்ளூ பீஸ்ட்னு சொல்லிட்டு 7th கேட்ட சும்மா ஓபன் பண்றாரு. அந்த இடமே சும்மா தாறு மாதிரி ஆகுது. Now it's show time for the wild blue beast, huh? Open! Blue vapor, one gate short of the 8th gate of death, huh? He insults me, not bringing out the red vapor. அண்ட் இந்த 7th கேட் ஓபன் பண்ணதுக்கே வந்து மாதுரா அந்த பதறுவான். அண்ட் மைட்டி கை 7th கேட்ல ஃபைட் பண்ற போறப்ப வந்துட்டு மினாட்டோ வந்து வார்னிங் கொடுப்பாரு, இந்த மாதிரி அந்த பிளாக் ஸ்பியரும் இந்த ராடை மட்டும் தொட்டுறாத, அது ஏன்னா நீ அதை தொட்டினா கண்டிப்பா நீயே வெடிச்சிருவ அப்படின்னு சொல்றப்ப நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மைட்டி கை அட்டாக் பண்ண போயிருவாரு. அண்ட் சும்மா தாறுமாறா நடக்கும். பட் அதே மாதிரி வந்து ஹிருடோராவெல்லாம் எடுத்து வந்து நம்ம மைட்டி கை வந்து அட்டாக் பண்ணுவாரு. பட் மைட்டி கை ஏதாவது மாதுரா அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தப்பி தள்ளி விழுவான். பட் இருந்தாலும் மைட்டி கையோட லிமிட் முடிஞ்சு அவரும் கீழே படுத்துருவாரு.
அண்ட் மினாட்டோலாம் அந்த இடத்துல ஏதாவது பண்ணி காப்பாத்தலாம்னு ட்ரை பண்ணுவாரு. பட் அதுக்கு முன்னாடியே லீ வந்து மைட்டி காயை காப்பாத்திடுவாரு. அண்ட் ஜஸ்ட் மிஸ் லீ மட்டும் காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா மைட்டி காய் செத்தே போயிருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து அங்க இருக்க எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றம். ஏன்னா அவங்க தாய் ஜுட்ஸுவை நம்பி தான் இருந்தாங்க. பட் இந்த இடத்துல மைட்டி காயாவளே ஒன்னும் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம ஆட்கள்லாம். உடனே மைட்டி காய் சொல்லுவாரு, அப்ப நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்களாடா? டே, நான் இன்னும் தோக்கலடா, நான் எதுனாலும் கடைசி வரைக்கும் போராடுவேன். அண்ட் கக்காசிக்கு புரிஞ்சு போச்சு இந்த மாதிரி மைட்டி காய் 8th கேட்டை ஓபன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து கேட்டோன்னே கக்காசிக்கெல்லாம் செம்மையா வந்து அழுண்டு போயிருது. அதுக்கான காரணம் இந்த 8th கேட்டை ஓபன் பண்ணா கண்டிப்பா செத்து தான் போவானுங்க. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் மைட்டி காய் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து தான் இந்த இடத்துல ஃபைட் பண்ண போறாரு. ஆனா அதே மாதிரி லீலும் வந்து தடுப்பான். மாஸ்டர், தயவு செஞ்சு 8th கேட் ஓபன் பண்ணாதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்றப்ப உடனே மைட்டி காய் வந்துட்டு, தம்பி என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க, நீங்க ஓரத்துல நின்னுங்கன்னு சொல்லிட்டு கேத்தா அப்படியே முன்னாடி போவாரு. அண்ட் அப்படியே சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. இந்த மாதிரி லீ வந்து ஒரு நிஞ்சாவாக முடியல, ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு நிஞ்சாவாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பான். அதுக்கான காரணம் அவனுக்கு தெரிஞ்சது தாய் ஜுட்ஸு மட்டும்தான். இதெல்லாம் வந்து மைட்டி காய் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப அவர் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது தாய் ஜுட்ஸு மட்டும்தான், அதுக்காக நான் இந்த மாதிரி கக்காசிக்கு ஈக்குவலா இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு நிஞ்சாவா இந்த இடத்துல ஊரெல்லாம் மதிக்கிற மாதிரி ஒரு நிஞ்சாவா இந்த இடத்துல இல்லையா, கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு லீக்கு பல மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு லீ அப்படியே கண் கலங்கிட்டு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் திரும்ப ஒரு ஃபிளாஷ்பேக் கொண்டு போறாங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து நம்ம மைட்டி காய் சின்ன வயசுல இருந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி அகாடமி சேரக்காக வந்துட்டு பேர்லாம் எழுதி ஒட்டியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அதுல வந்து நம்ம மைட்டி காய் தேடிட்டு இருக்கப்ப ஒரு பேரே சுத்தமா வரல. என்னடா அது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாரு. பட் அவங்க அப்பா தான் மைட்டி டாய் வந்துட்டு, தம்பி இந்த மாதிரிலாம் நீ அழுகக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியும் உனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நீ மேற்கொண்டு ஒர்க் பண்ணணும், நீ இன்னும் ட்ரெயின் பண்ணணும், லிமிட்லெஸ்ஸா நீ வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு, அப்ப கண்டிப்பா உனக்கான சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் மைட்டி காய் வந்து தொடர்ந்து அவர் பேர் இருக்காருன்னு சொல்லி வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருப்பாரு. பட் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அகாடமி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிடுவாங்க. பட் இருந்தாலும் கூட அந்த இடத்துல தேடிட்டே இருப்பாங்க. அண்ட் கடைசியில வந்து கிடைக்கல அப்படின்றதும் ஏமாற்றத்தோட போவாங்கன்னு பார்த்தா மோட்டிவேஷன் அடைஞ்சிட்டு மைட்டி டாய் வந்துட்டு மைட்டி காய்க்கு போய் ஒரு 500 தடவை நீ லேப் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்துருவாரு. ஆனா அந்த சேலஞ்சை வந்துட்டு மைட்டி காய் வந்து விடாமுயற்சியோட பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு மைட்டி டாய் வந்து பயங்கரமா வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் இந்த மேட்ரு எல்லாத்தையுமே வந்துட்டு தேர்ட் ஓகாகே மேல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி நம்மளால வந்து அதாவது மைட்டி காய் வந்துட்டு 500 லாப்ஸ் வந்து ஓட முடியல. பட் டயர்ட் ஆயிருவாரு. அப்ப மைட்டி டாய் வந்துட்டு பொல்லீர்னு மூஞ்சோட வைப்பாரு. ஐயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மைட்டி காய் கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த டைம்ல மைட்டி டாய் வந்துட்டு, டேய் பரவாயில்லடா, மன்னிப்பு கேட்டா மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு நீ எல்லாமே வந்து சாதிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர் மாதிரியே பேசுவாரு. அண்ட் இந்த இடத்துல அடிச்சு புட்டு எதுக்காக இந்த மாதிரி நல்லவரா பேசுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மைட்டி டாய் வந்துட்டு ஒரு ஒர்க்கு கொடுத்துருப்பாரு. அதை மைட்டி காய் வந்து பெர்ஃபெக்ட் பண்றதுக்காக வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. பட் வந்து கடைசியில் என்னாச்சு, அவரால் பண்ண முடியல. அதுக்கான காரணம் மற்றவங்க சொல்லி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணா கண்டிப்பா அதை வந்து பண்ண முடியாது, ஃபுல் ஃபிளஜ்டா பண்ண முடியாது. பட் அவனே ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ரூல் மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணானா கண்டிப்பா யாருமே அதை வந்து குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா வர முடியும் அப்படிங்கிறத மைட்டி டாய் சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிருவாரு. அண்ட் அந்த டைம்ல மைட்டி காய் வந்துட்டு, எனக்கு தாய் ஜுட்ஸு மட்டும்தான், அதாவது எனக்கு நிஞ்சுட்ஸு மித்த ஜுட்ஸுலாம் தெரியாதனால என்னை வந்து இந்த மாதிரி அகாடமியில் சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறப்ப, தம்பி அதை என்னை பற்றிலாம் கவலை கிடையாது, நீ தாய் ஜுட்ஸுவில் வந்துட்டு நல்லா பண்ணுறியா அதுதான் மேட்ரு, நீ நிஞ்சுட்ஸு வந்து கற்றுக்காதனால, அதாவது நிஞ்சுட்ஸு நம்மளுக்கு வராதனால நம்மளுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா நீ கண்டிப்பாக உனக்கு தாய் ஜுட்ஸுவாவது வச்சு நீ பெரிய நெஞ்சா வரணும்னு நினைப்ப, அதுக்காக நீ கடுமையாக ட்ரைனிங் எடுப்ப பாத்தியா, அதுவே எனக்கு போதும்டா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அந்த டைம்ல சில சினோபீஸ் வந்துட்டு நம்ம மைட்டி டாயை வந்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணுவானுங்க, ரொம்ப கேவலமா பேசுவானுங்க, அதாவது கெனினோட ரொம்ப கேவலமா பேசுவானுங்க. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு பரவாயில்ல, உங்க கொடுத்த மோட்டிவேஷனுக்குலாம் எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைட்டி டாய் வந்து அதையுமே வந்து பாசிட்டிவா எடுத்துக்குவாரு. பட் நம்ம மைட்டி காய் வந்து கோவப்பட்டுட்டு, டேய் அப்படின்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி மண்டையில எரிஞ்சிட்டு, ஏண்டா எங்க அப்பாவை பத்தியாடா தப்பா பேசுவீங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமாடா அப்படின்னு சொல்றப்ப, என்ன அவங்க அப்பா பெரிய ஆளு, அவருமே ஒன்ன மாதிரி தான் நிஞ்சுட்ஸு கென்ஜுட்ஸு தெரியாத ஒரு ஆளு, தாய் ஜுட்ஸு அந்த அளவுக்கு தெரியாது, அவன் கென்னின்கிட்டே அடி வாங்குவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பானுங்க. உடனே மைட்டி காய் வந்துட்டு, உங்களுக்கு நான் 10 அடியில உங்க சோழியை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றப்ப, ஓ 10 அடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க போட்டு மைட்டி காயை போட்டு பொழந்து எடுத்துருவானுங்க. ஆனா அந்த டைம்ல கக்காஷி தான் பாஞ்சு வந்து அந்த 2 பேத்தையுமே அடிச்சு போட்டுருவான். அண்ட் உடனே கக்காஷி கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி உங்க அப்பாவை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருக்கானுங்க, அப்ப நீ ஒரு அடி கூட அவங்களை திரும்ப வைக்க முடியல அப்படின்னு கேட்டுட்டு அவங்க அப்பா கூட வந்துட்டு கக்காஷி கிளம்பி போயிடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு மைட்டி காய் ரொம்ப சோகமாகறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.